இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்? தேவனை குறித்து 2 எளிமையான சிம்பிளான சத்தியங்கள். குறிப்பாக என்ன சத்தியம்னு சொல்லிடுறேன். ஒன்று கர்த்தருக்கு தெரியும், 2வது கர்த்தர் பார்த்து கொள்வார். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆங்கிலத்தில் சொல்லலாம், காட் நோஸ், காட் கேர்ஸ். எல்லாம் சொல்லாமா, காட் நோஸ், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார். காட் கேர்ஸ். காட் கேர்ஸ்னா கரிசனை உள்ளவராய் இருக்கிறார், என் மேல் கரிசனை காட்டுகிறார், என்னை கவனிக்கிறார். அவர் இந்த அளவுக்கு என்ன அறிஞ்சிருக்கிறார் என்பதை என்னத்தை காண்பிக்குது? என் மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்குது. பிரச்சனையின் மத்தியிலே எப்படி தேவன் நமக்கு கரிசனை காட்டுகிறார்? 3 வழிகளை சொல்ல விரும்புகிறேன், 3 விதங்கள். அதாவது வலியும் வேதனையும் உங்களுக்கு இருக்கு, பிரச்சனை அதிகரிச்சுட்டே போகுது. அந்த நேரத்தில் தேவனுடைய கரிசனையை நாம் எப்படி பார்க்கலாம்? 3 விதத்தில் பார்க்கலாம். இந்த 3 விதமும் ஒரே வசனத்தில் வந்துடுது. ஏசாயா 41:10. பிரச்சனை நடுவில் இருக்கிறீங்க, விடுதலை வரல, தூரமாக இருக்கு விடுதலை, மாறும் பார்த்தா ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. எங்கெங்க கரிசனை, எதுலங்க கரிசனை தெரியுது? 3 விதத்தில் தெரியும் பாருங்க. ஏசாயா 41:10. இந்த 3 விதம் என்னன்னு சொல்லிடுறேன், அந்த வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்க. ஒன்று நம்மை பலப்படுத்தி அதன் மூலமாக தன்னுடைய கரிசனையை காண்பிக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார், எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்துகிறார். 2வது நம்மை தாங்கி தன்னுடைய கரிசனையை காண்பிக்கிறார், நம்மை தாங்குகிறார். எல்லாரும் சொல்லுங்க, தாங்குகிறார். 3வது நம்மோட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நம்மோட இருக்கிறார். தன்னுடைய கரிசனை எப்படி காண்பிக்கிறார்? பிரச்சனை மத்தியில் இருக்கிறப்ப எப்படி காண்பிக்கிறார்? நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தாங்குகிறார், நம்மோட இருக்கிறார். ஒரே வசனம், ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒன்று வந்துருச்சு பாருங்க. திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவங்களுக்கு இந்த வசனம் ரொம்ப பொருந்தும் பாருங்க. ஏன்னா பிரச்சனையில் இருக்கிறப்போ அந்த வெற்றி வரல, அது வர வரைக்கும் எப்படி எங்கே கரிசனையை பார்க்கறது? இங்கே பார்க்கலாம் பாருங்க. நம்மை பலப்படுத்துகிறார். நான் எப்படி சொல்கிறேன், தமிழ் அழகா வந்திருக்கு, நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். எப்படிங்க சகாயம் பண்ணுறாரு? பலப்படுத்தி சகாயம் பண்ணுறாரு. எல்லாம் சொல்லுங்க, பலப்படுத்தி சகாயம் பண்ணுறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னால் தாங்கி கொள்ள முடியலன்னு நாம சொல்கிறோம்ல, நமக்கு தாங்கி கொள்றதுக்கு பலனை கொடுக்குறார். அப்படியே நிற்கிறதுக்கு, உறுதியோடு நிற்கிறதுக்கு பலனை கொடுக்கிறார். உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். நம்முடைய பலன் 0க்கு போகும்போது அவருடைய பலனால் நம்மை நிரப்புகிறார். எல்லா பலத்துக்கும் ஊற்றுக்காரனராக இருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். நான் உன்னை எங்கெங்க கரிசனை? உங்களை பலப்படுத்தி கரிசனை காண்பிக்கிறார். கரிசனை பார்க்கணுமா? எப்படி பலப்படுத்துறாருன்னு பாருங்க. அதை நாடுங்க. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, இதை சந்திக்கும்படி என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே, அப்படி ஜெபிங்க. முடிய பலன் ஜெபிக்க கூட தேவையில்ல, பலன் உண்டுன்னு வாயை திறந்து சொல்லுங்க. பலவீனன் தான் பலவான் என்று சொல்லட்டும். உன்னை பலப்படுத்துவேன். 2வது தாங்குவேன். எப்படி சொல்ற பாருங்க, என் நீதியின் வல கரத்தினால் உன்னை தாங்குவேன். தாங்குவேன்னா தாங்கி பிடிக்கிறார், கீழே விழாதபடிக்கு பார்த்து கொள்றாரு. ஐயோ இப்படி ஆயிடுமா, அப்படி ஆயிடுமா, விழுந்துருவானுங்க, பின்வாங்கிவிட, இல்லைங்க நடக்காதுங்க. ஏன்னா அவர் தாங்குறார். தன்னுடைய நீதியின் வல கரத்தினால் உங்களை தாங்குறார். பிரச்சனையின் மத்தியில் கரிசனை எப்படி தெரியுது? எங்க விடுதலை வரலங்க, எங்க கரிசனை? இல்லைங்க, கரிசனை இருக்குங்க, உங்களை தாங்குறார். இல்லைன்னா எப்போ அவுட் ஆயிட்டு இருப்போம். தாங்குகிறார், தாங்குகிறார். நீதியின் வலக்கரம், நீதியின் வலக்கரம். சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த அதே கரம் நம்மை தாங்குகிறது. சில நேரம் சமுத்திரத்தை பிளக்க மாட்டார், சில நேரம் என்ன பண்ணுவார், அந்த கரத்தை வைத்து நம்மளை தாங்குவார். பிளக்கிறது அப்புறம் வரலாம், இப்போதைக்கு அந்த கரம் நம்மை தாங்குகிறது. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குங்க. இந்த உலகத்தினுடைய கரத்தில் இல்லை, சூழ்நிலையில் கரத்தில் இல்லை, இந்த எக்கானமியின் கரத்தில் இல்லை. நம்முடைய வாழ்க்கை அவருடைய கரத்து. மை லைஃப் இஸ் இன் காட்ஸ் ஹேண்ட்ஸ். என்னை தாங்கிக் கொள்கிறார், நான் விழமாட்டேன். திரும்ப நம்புகிறீர்கள்? இதன் மூலமாய் அவருடைய கரிசனை காண்பிக்கிறார். பார்க்கணும்னா பார்க்கலாம். 3வது, நான் உன்னுடனே இருக்கிறேன். இது ரொம்ப அருமையானது. முதலே சொல்றார், அதனால தான் திரும்ப பாருங்க, அந்த கனெக்ஷனை கொண்டு வரார். நீ பயப்படாதே, எல்லாரும் சொல்லுங்க, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த ஒரு காரியம் இருந்தாலே போதும், தைரியம் வந்துடும். எது இருந்தால் போதும்? தேவன் என்னோட இருக்கிறார்ன்ற அந்த உணர்வு. நான் உன்னுடனே
இருக்கிறேன். எப்படிங்க கரிசனை காண்பிக்கிறார்? எப்படி உங்களுக்கு கரிசனை காட்டுறாரு? பிரச்சனை நிமித்தத்தில் எங்கே பார்க்கலாம்? அவர் உங்களோட இருக்கிறாருன்றதுல பார்க்கலாம். உங்களை விடல, கை விட்டுறலன்றதுல பார்க்கலாம். உங்களோட இருக்கிறாரா அவரு? ஆமாம், இருக்கிறார். நான் உன்னுடனே இருக்கேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அந்த உணர்வு இருக்கா? அவர் இருக்கிறார்ன்ற உணர்வு இருக்கா? சில நேரம் உணர்வே இருக்க மாட்டேங்குது. எங்கே இருக்கிறார்? மனசில் அப்படிதான் எண்ணம் ஓடுது. கவலைப்படாதீங்க, அவருக்கு தெரியும் நம்ம யோசிக்கிறோன்னு. எங்கே இருக்கிறார்? இருக்கிறார் எங்கே இருக்க? சில நேரம் உணர்வே, ஃபீலிங்கே இருக்க மாட்டேங்குது. அவர் இருக்கிறது போல் அந்த உணர்வே எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த உணர்வு இல்லாத போதிலும் என்ன பண்ணணும்? நாம் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கணும். இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னோட இருக்கிறார். வார்த்தை சொல்லுகிறது அவர் என்னை விட்டு விலகிறதும் இல்லை, என்னை கைவிடுறதும் இல்லை. வார்த்தை சொல்லுகிறது உலக முடிவு பரியந்தம் உன்னுடனே இருப்பேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாக இருக்கிற. அந்த வார்த்தை போய் சொல்ல முடியாது. தேவனுடைய வார்த்தை போய் சொல்ல முடியாது. என் ஃபீலிங் போய் சொல்லலாம், என் உணர்வு போய் சொல்லலாம், ஆனால் வார்த்தை போய் சொல்லவே முடியாது. ஆகவே இருக்கிறார் நம்பணும். கஷ்டம்தான், ஆனால் நம்பணும். போராடணும். பாருங்க, விசுவாச போராட்டம்னா சில நேரம் ஃபீலிங்கே இல்லை, எவிடன்ஸே இல்லை, ஆனாலும் அந்த சத்தியத்தில் நாம் நிற்கிறோம். அப்போது சில நேரம் பிரச்சனையில் ஃபீலிங்கே இருக்காது, அவர் இருக்கிறார்ன்ற உணர்வே இருக்காது. ஆனால் என்ன பண்ணுங்க? அவர் என்னோட இருக்கிறார்னு வாயை திறந்து சொல்லுங்க. சொல்லுவோமா? தேவன் என்னுடன் இருக்கிறார். இல்லைன்னு ஃபீலிங் இருக்கிறப்போ இது அதிகமாக சொல்லுங்க. என்ன நடக்கும் தெரியுமா? நீங்கள் இந்த வார்த்தையை பிடிக்கும் போது இதை காட்டிலும் மேலான ஒரு காரியம் நடக்கும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சில நேரம் அந்த உணர்வையே கொடுப்பார். அந்த உணர்வை சார்ந்து வாழ்றது இல்லை நாம. ஆனால் அந்த உணர்வு வந்தா பறந்துடுவீங்க. எந்த உணர்வு வந்தா? என்னோட அவர் இருக்கிறார்னு எனக்கு அந்த ஒரு உணர்வு வந்தா, அந்த ஒரு நிமிஷம் என் மகள் என்னை பார்த்து சொன்னால, எனக்கு அப்படியே அந்த மாதிரி உள்ள ஆவியானவர் எனக்கு ஒரு செகண்ட் அந்த உணர்வை கொடுத்தா, அப்படியே அந்த கவலையும் அந்த பயமும் நீங்கிடும். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆனால் சில நேரம் ஆவியானவர் எப்படி தெரியுமா உணர்வை கொடுப்பார்? முக்கால்வாசி நேரம் வார்த்தையை கொண்டு தான் கொடுப்பாரு. நீங்கள் இந்த வார்த்தையை தியானிக்கும் போது, இந்த வார்த்தையை பேசும்போது என்னோட இருக்கிறார், இல்லை நான் நம்புவேன் என்னோட இருக்கிறார். நீங்கள் இந்த வார்த்தையை பிடிக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு? உள்ள அந்த உணர்வையும் கொடுக்கிறார். அந்த உணர்வை உங்களுக்கு தருவாராக. பிரச்சனையில் இருக்க மக்களுக்கு அந்த ஒரு உணர்வு போதும். பாருங்க, கவலை போயிடும், பயம் போயிடும், தைரியம் வந்துடும். என்ன இருந்தாலும் சந்திச்சிடலாம். கூட இருக்கிறார்ல, அவர் இருக்கிறார்ல, பார்த்துக்கலாம். உங்கள் மேல் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு? ரெண்டே சத்தியம். கர்த்தருக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் சொல்லுவோமா? கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்னைக்கு போகும்போதே சொல்லிட்டு போங்க, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏதாவது பேட் நியூஸ் வந்ததுன்னா உங்கள் இருதயத்தில் நீங்கள் டக்குன்னு இதை சொல்லுங்கள், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர் நியூஸை பார்க்கலையா? நியூஸ் வரத்துக்கு முன்னாலே அவருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரத்தில் இருக்குது. உங்களோட என்றென்றைக்கும் அவர் இருக்கிறார்.